உங்களுடைய பேச்சு ஆளுநர் நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். தனியுடைமை வணிகத்தின் நிதி கூற்றுக்கள்னா என்ன? உண்மையில நாம ஸ்டார்ட் பண்ணது தனியுடைமை வணிகமா கம்பெனியும்? என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்? கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பேருக்கு தான் என்னது? தனியுடைமை. இதுல தனிவினா எக்ஸாமுக்கு வரப்போறது இல்லை, வரப்போறது இல்லை. எக்ஸாமுக்கு ஒரு முதலாவது கேள்வியை கட்டாய கேள்வி என்ன கேள்வி சொல்லுங்க? கம்பெனி கணக்கு. அந்த கம்பெனி கணக்கான பேஸ்மெண்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணு. பேர் வச்சிருக்காங்க என்ன வணிகத்தின்னு சொல்லி, தனியுடைமைன்னு சொல்லி. ஆனா உண்மையில நாம ஸ்டார்ட் பண்றது என்ன சொல்லுங்க? கம்பெனி கணக்கு ஸ்டார்ட் பண்ணி. அப்ப இங்க இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போகும். இப்ப நிதி கூற்றுக்கள்னா என்ன? எத்தனை நிதி கூற்றுகள் பார்த்தோம்? 2 நிதி கூற்றுகள் பார்த்தோமா? சொல்லுங்க. ஒன்று வருமானம், இன்னொன்று நிதிநிலை. வருமானத்துக்கு வந்து நிதியாண்டுக்குரிய நிதி பெறுபேறுகள். நிதியாண்டுக்குரிய நிதி பெறுபேறு. நிதி பெறுபேறு என்ன? லாப நட்டம். நிதி பெறுபேறு என்ன? லாப நட்டம். அடுத்து 2வது நிதி கூட்டு சொல்லுங்க, நிதி நிலைமை கூற்று. நிதி நிலைமை கூற்று ஏன் தயாரிப்பு நம்ம சொல்லுங்க? குறித்த தினத்தில் உள்ளபடியான நிதி நிலைமையை கழிக்கும். நிதி நிலைமை என்பது சொத்து, பொறுப்பு, உரிமை கழிக்கும். அது தொடர்ந்து பார்த்தோம்னா நிதி கூற்றின் மூலங்கள் 5 நிதி கூற்றின் மூலங்கள் சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம். அது சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை எங்க வந்துடும்? நிதி நிலைமை கொண்டு போகும். வருமானங்களும் செலவினங்கள் எங்க வந்துடும்? பெரும்பாலும் நிதி கூற்றுகளில் சரியான நிதி பெறுவதையும் சரியான நிதி நிலைமையும் வெளிப்படுத்துவதற்காக நிதியாண்டு இறுதி தினத்துல மேற்கொள்ளப்படுகின்ற சீராக்கல் பதிவு நாங்க என்ன பேசுறோம்? 18 செம்மையாக்கள். அவ்வளவு செம்மையாக்கள் பெருமதி 17 நம்ம முதலாவது சீராக்கம். முதலாவது சீராக்கம் என்ன? இருப்பு தொடர்பான சீராக்கம். இருப்பு தொடர்பான சீராக்கம். இருப்பு தொடர்பான சீராக்கம். இருப்பு தொடர்பான சீராக்கம். இந்த இருப்பு தொடர்பான சீராக்கம் என்று சொல்றது கம்பெனி கணக்குல வளமையா வார சீராக்கங்களோட அந்த இருப்பு சீராக்கம் வளமையா வரும். ஒவ்வொரு வருஷத்திலும் வரும். அதே கடைசியா 2-3 வருஷம்லாம் அந்த டாப் லெவலுக்கு போட்டாங்க சீராக்கம். டாப் லெவல்னா சில சீராக்கம் இருக்காங்க, நல்லாவே தரமா இருக்கும் தானே. அப்படி போட்டவங்க கடைசி 2-3 வருஷம் இருப்பு சீராக்கம். அப்போ இருப்பு சீராக்கம் என்று சொல்றது, அதுக்கு முதல்ல நம்ம விளைக்கணும். இருப்பு என்பது இன்வென்ட்ரி. நம்ம சொல்லுவோம் இலங்கை கணக்கீட்டு நியமம், LKA. தமிழ்ல சொல்லுவோம் இலங்கை கணக்கீட்டு நியமம் அப்படின்னா லங்கன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். சொல்லுங்க அர்த்தம் என்ன? லங்கன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். அப்படியே தமிழ்ல மொழி பேருக்கு இலங்கை கணக்கீட்டு நியமம். இந்த கணக்கீட்டு நியமங்கள் என்பது 11வது அலகுப்பிள்ளை. 16 அலகுகள் இருக்கு அக்கௌண்ட்ஸ்ல மொத்தம். அந்த 16 அலகுகள்ல 2 அலகு ஃபுல்லா நோட்ஸ். அதுல இப்ப 1 முடிச்சோம். என்னது? கணக்கீட்டு ஏதாவது கணக்கு படிச்சோமா? எல்லாமே என்னது? நோட்ஸ். அதே மாதிரி 13ஆம் ஆண்டு சிலபஸ்ல 11வது அலகு ஃபுல்லா நோட்ஸ். அதான் இலங்கை கணக்கீட்டு நியமம். அந்த நியமங்கள் 9 நியமங்கள் படிப்போம். அதுல 1-2 நியமங்கள் கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்பவே. அப்ப அதுல ஒண்ணுதான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். LKAS 2 இலங்கை கணக்கீட்டு நியமம் 2 எது தொடர்பானது? இருப்புக்கள் தொடர்பானது. எது தொடர்பானது சொல்லுங்க? இருப்புக்கள் தொடர்பானது, இன்வென்ட்ரி தொடர்பானது. சரி, முதலாவது நமக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த இருப்பு தொடர்பான நியமத்தின்படி இருப்பு எனப்படுவது என்ன? என்ன சொல்றாங்க? இருப்பு என்ன? இருப்பு என்ன அல்லது இருப்பின் வகை என்ன? இருப்பு என்ன? இருப்பின் வகை. பொதுவா பிள்ளைகள் நாம இருப்புக்கள் என்று சொல்லும் போது பொதுவா நாங்க இருப்பெண்டா விற்கிறதுக்கு வச்சிருக்க பொருள் தானே இருப்பென்று சொல்லுவோம். பொதுவா இருப்பெண்டதுல என்னோட கொஞ்சம் பேசலாம். இருப்பெண்டது விற்கிறதுக்கு வச்சிருக்க பொருள்.
சார் அப்ப விற்கிறதுக்கு வச்சிருக்க பொருள் மட்டும்தான் இருப்பான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும்தான் இருப்பான்னு கேட்டா இது. நாம 2 விதமான வணிகத்தின் நிதி கூற்று படிப்போம். 2 விதமான வணிகம். ஒன்று பாருங்க, ஒன்று பொருட்களை வாங்கி விற்கிற வணிகம். பொருட்களை வாங்கி விற்கிற வணிகம், பர்ச்சேஸ் டு சேல்ஸ். பொருளை வாங்கியாச்சு வித்தாச்சு, பொருளை வாங்கியாச்சு வித்தாச்சு. இப்ப நாம எடுப்புமே ஒரு ட்ரெஸ் கடை எடுப்புமே. இப்ப நதியாஸ் என்ன வணிகம்? நதியாஸ்கெல்லாம் போயிருக்கா? பெரும்பாலும் போயிருக்கேனா? ஆமா, எட்டியாந்தோட்டில இருந்து நதியாஸ்க்கு வரோம். ரத்னபுராக்க நதியாஸ் போயிருக்கா? பரவாயில்ல, சரி. அந்த நதியாஸ் வணிகம் பெரும்பாலும் ஆடைகளை வாங்கி தானே விற்கிறான். விற்கிறது பூராவே அவன் ஆடைகள் அவன் பிராண்ட்ல இருக்கு. நதியாஸ் இருக்கா இல்லையே? எமரல்ட் இருக்கு. வேற சொல்லுங்க, ஆடைகள் கொஞ்சம் பிராண்ட் சொல்லுங்க. ஓகே, இப்ப சொல்லுவாங்க பேரு. எமரல்ட் இருக்கு, வேற இருக்கு, நிறைய இருக்கு. சரியா? அவங்க வாங்கி தெரிவிக்கிற ஆடைகளை. சரி, இன்னொன்றுக்கு முடியாது, தானே பொருள் என்ன செய்யறது? உற்பத்தி செஞ்சு விற்கிறது. இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு விற்கிறதுனா அவரு மூலப்பொருளை வாங்கி அதை என்ன மாத்தி முடிவு பொருளை மாத்தி விற்கிறது. இப்ப 2 விதமான வணிகம் தானே. அப்ப ஒண்ணு பொருளை வாங்கி விற்கிற வணிகம், அல்லது பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கிற வணிகம். சில நிறுவனங்கள் 2மே செய்வான், வாங்கி விற்பான். இப்ப நோ லிமிட் பாத்துறீங்களா? நோ லிமிட் ட்ரெஸ் கடை இருக்கு, நோ லிமிட் சொல்லி ட்ரெஸ் கடை இருக்கு. அவங்களோட பாத்தீங்கன்னா 2மே இருக்கு. நோ லிமிட் பிராண்டும் இருக்கு அங்க. அதே மாதிரி எமரல்ட் இருந்து மற்ற பிராண்டும் அங்க இருக்கு. அவர் 2யும் செய்யறாரு. என்ன செய்யறாரு? வாங்கி விற்கிறாரு, தானே உற்பத்தி செஞ்சு விற்கிறார். இதுல என்ன பாருங்க, அழகு 6 என்ன வணிகம்? வாங்கி விற்கிறதும். அழகு 7 எங்க படிப்போம்? உற்பத்தி செஞ்சு விற்கிறதான் வித்தியாசம். அப்ப இப்ப படிக்க போற அழகு எது? வாங்கி விற்கிறது. அழகு 7 எது? உற்பத்தி செஞ்சு விற்க போறோம். அப்ப நாங்க பொதுவா இந்த நியமத்தை அப்ளை பண்ணுவோம் எந்த வணிகத்துக்கு? உற்பத்தி செஞ்சு விற்கிற வணிகம். உற்பத்தி செஞ்சு விற்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கிற ஒரு வணிகத்துல ஒரு வகை இருப்பு இருக்குமா, 3 வகை இருப்பு இருக்குமான்னு கேட்டா 3 விதமான இருப்பு இருக்கும். எந்த வணிகத்துல? உற்பத்தி செஞ்சு விற்கிற வணிகத்துல. அப்ப ஆடைகளை விற்கிற வணிகம் எடுத்துக்கோமா, ஒரு கட் பண்ணு. சரி, முதல்ல ஆடைகளை உற்பத்தி செய்யணும்னா என்ன வாங்கணும்? துணி. என்ன வாங்கணும்? துணி. துணி மூலப்பொருளா முடிவு பொருளா? மூலப்பொருள். அப்ப வாங்கின துணி எல்லாமே உற்பத்திக்கு பயன்படுத்திடுவாங்க. கொஞ்சம் துணி மிச்சப்படலாமா? மிச்சப்பட்டா அதுக்கு நம்ம பேர் சொல்லுவோம் மூலப்பொருள் இருப்பு. என்ன பேர் சொல்லுவோம்? மூலப்பொருள் இருப்பு. ரோ மெட்டீரியல் இன்வென்டரி ஸ்டாக். சரி, இப்ப துணி சில துணிகள் எல்லாம் வெட்டியெல்லாம் வச்சிருவாங்க தானே. அளவெல்லாம் எடுத்து வெட்டியெல்லாம் வச்சிருவாங்க. இப்ப வெட்டியெல்லாம் வச்ச உடனே இப்ப ஆடை எடுத்துக்கலுமா? இல்ல, இன்னும் பினிஷ் பண்ணல. துணி எடுக்கலுமா? வெட்டியெல்லாம் வச்சாச்சு. இப்ப இதுக்கு பேர் என்ன? அரை குறை. இதுக்கு பேர் என்ன? அரை குறையா? நீங்க தான் யாரு? அரை குறை. நீங்க அரை குறை தானே போவதோ. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அக்கௌண்ட்ஸ்ல எதுவுமே தெரியாத? எதுவுமே அப்படி சொல்லாதீங்க சார், தெரியும் எங்களுக்கு. அப்போ பூரணமாவும் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல இல்லாத. அப்ப நீங்க தான் யாரு? அரை. இப்ப எக்ஸாம் வச்சு யாரு? மூலப்பொருளா? முடிப்பொருள் அவன் அனுப்பியாச்சு, பினிஷ் பண்ணி அனுப்பியாச்சு. அதுலயும் சிலது மூலப்பொருள் இருக்கும், சிலது அரைகுறை இருக்கும். நான் ஒன்றும் செய்ய வேண்டியது. ஆனா நம்ம வேலையை செஞ்சு முடிச்சு அனுப்பியாச்சு. அவங்க பிடிச்சு. இப்ப எக்ஸாம் வந்திருக்கானுங்க ஒரு பெட்ச், அவங்க யாரு? மூலம். பெரும்பாலும் மூலப்பொருள் இன்னும் அவங்களுக்கு படிப்பிக்க தொடங்கலே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது மூலப்பொருள் இருக்கும். அப்ப நீங்க எதுக்குள்ள நிக்கிறீங்க? இப்ப அரைகுறைப்பு என்ன மாறுவீங்கன்னு முடிவு பொருளா மாறுவீங்க. அவன் அரைகுறை பொருள் அரைகுறை அரைவாசி வேலை நடந்திருக்கு. என்ன அரைவாசி வேலை? துணியை வெட்டி எல்லாம் வச்சாச்சு. இப்ப அந்த துணியை தானே அடுத்த ஆடையை மாத்துவாங்க. அது வரைக்கும் அது என்ன பேர் கொண்டு அழைக்கப்படும்? அரைக்குறை பொருள் சொல்லுவோம். அரைக்குறை பொருள் இருக்கு. அவர் 2வது வகை அரைக்குறை பொருள் இருப்பு. குறை வேலை இருப்பு. என்ன சொல்லுவோம்? குறை வேலை. வார்த்தைகளை குறை வேலை, குறை வேலை இருப்பு. 3வது முறையில் உற்பத்தி எல்லாம் செஞ்சு விற்பனைக்கு வச்சிருப்பது முடிவு பொருள் இருக்கு. உற்பத்தி எல்லாம் செஞ்சு விற்பனைக்கு வச்சிருக்க முடிவு பொருள் இருக்கு. பினிஷிங் குட்ஸ், தச்ச ஆடை. சில வேளை அவங்க ஆடைகளை வாங்கி விற்கலாம் தானே. ஆடைகளை வாங்கி வச்சா அப்ப அங்க ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கும். இப்ப நான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போற எத்தனையாவது அழகுக்கு? 7வது அழகா 6வது அழகு? இது 6வது.
6வது அலகு என்ன சொல்லுங்க? பொருளை வாங்கி விற்கிறது. 7வது அலகு சொல்லுங்க, உற்பத்தி செஞ்சு. அப்ப நாம இங்க பார்க்க போற இருப்பு ஒண்ணுதானே இருக்கணும். ஏன்னா இவங்க வாங்கி விற்க போறாங்களா, உற்பத்தி செஞ்சு விற்க போறாங்களா? வாங்கி விற்க போறாங்க. அப்ப அங்க ஒரே ஒரு இருப்பு. பொதுவா இருப்புன்னு எத்தனை இருக்குமா? 3. என்ன 3 இருக்கு சொல்லுங்க? மூலப்பொருள் இருக்கும், அரைகுறை பொருள் இருக்கும், முடிவு. நாம இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா 6வது அலகு பார்க்க போறோம். என்ன இருப்ப கருதி? முடிவு பொருள் இருப்பாங்க. என்ன இருப்ப கருதி? முடிவு பொருள் இருப்ப கருதி. அப்ப இருப்புன்னா விற்கிறதுக்கு வச்சிருக்கிறது யோசிச்சு. இந்த இங்க நாம பார்க்க போற இருப்பு என்பது என்ன சொல்லுது? விற்கிறதுக்கு வச்சு. ஒரு பாதிரி வணிகத்தில் எது இருக்கும்? பாதணிகள் விற்கிற வணிகத்தில் எதிராக இருப்போம். புத்தகங்கள் எது இருக்கும்? புத்தகங்கள். அவ்வளவுதான் மெயின். அப்ப இருப்பின் வகைகள் முக்கியமான நியமம் ஒரு 5 ஸ்டார் மார்க் போட்டு கொடுங்க. கொஞ்சம் நோட்ஸ் இருக்கு, அப்புறம் கணக்கு போயிடுவோம். கொஞ்சம் நோட்ஸ் இருக்கு. இருப்பின் வகைகள் 3 வகையான இருப்பு இருக்கு. மூலப்பொருள் இருப்பு, ரோ மெட்டீரியல் இன்வென்ட்ரி. ரோ மெட்டீரியல் இன்வென்ட்ரி மூலப்பொருள் இருப்பு, அரை குறை பொருள் இருப்பு, அரைகுறை பொருள் இருப்பு, அக குறைவே இருப்பு, முடிவு பொருள் இருப்பு. இருப்பின் கிரயம், இருப்பின் கிரயம் அல்லது வரலாற்று கிரயம். இருப்பின் கிரயம் அல்லது வரலாற்று கிரயம். இப்போ இந்த இருப்பின் கிரயம் அல்லது இப்ப இதெல்லாம் சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணி எடுத்துடுங்க. பிற்பாடு நாங்க படிக்க ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நிதி கணக்கு உண்மையில இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கணக்கு? நிதி கணக்கு. இந்த முதன்மையேடுகள் வரைக்கும் அது வேறொரு சாப்டர். நீங்க முதன்மையேடுகள் வரைக்கும் படிச்சதை வச்சுக்கொண்டு இதுக்கு பிறகு படிக்க போற எதையும் செய்யல, அதை விலை கொடுங்க. முதன்மையேடுகள் அதோட இதுக்கு பிறகு படிக்க போறதை வச்சுக்கிட்டு முதன்மையேடுகளை கொஞ்சம் செய்யறதுக்கு ஐடியா கிடைக்கும். அது ஒரு பேர சாப்டர் தானே. அங்க புள்ள பாத்தீங்கன்னா பெருவனம் நாடு, கொடுப்பன நாடு, வழுக்கல் திருத்தம், கட்டுப்பாடுகள், அது ஒரு இன்னொரு செக்டருக்கு போகுது. இங்க ஸ்டார்ட் பண்றோம் கம்பெனி கணக்கோட சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க ஃபுல்லா நிதி கூற்று, வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, அதோட போய்கிட்டே இருக்கும். அப்ப இது நாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்ப 6வது அலகுல இருந்து 12வது அலகு ஒரே விஷயம் தான் போய்கிட்டு, அது மாதிரி புரிஞ்சுக்கொள்ளும். அப்போ 6வது அலகுல படிக்கிறது எல்லாமே 6வது அலகுல விளைங்கிறது கஷ்டம். அது 7வது 8வது அப்படி படிக்கும் போது இது வெரி சிம்பிளா மாறும். அப்படிதான் போதும். தியரியா தானே சொல்லுது. ஆனா ஆரம்பத்துல படிக்கும்போது எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருக்குது இல்லையா? கஷ்டமா இருக்கு இல்லையா? 4 5 கூட்டி எப்படி இந்த கையில 4 விரலையும் அந்த கையில 5 விரலை எடுத்து கூட்டினீங்க, அப்படித்தானே? சில டீச்சர் 7 6 கொடுத்துருவாங்க. இப்ப என்ன செய்வீங்க? அப்படிதான் செஞ்சவங்க தான் நாம. இன்னைக்கு அப்படி செஞ்சுட்டு இருக்கோமா? கையில எடுத்து என்ன சரி பாருங்க. இருப்பின் கிரயம் கவனிக்கணும். இருப்பின் கிரயம் cost of the inventory, cost. இருப்பின் கிரயம் என்றா cost ன்னு சொல்லப்படுது. cost of inventory, cost of inventory. இருப்பின் கிரயம் என்பது விலை கொடுக்கப்படுகிறது. 3 விடயங்கள் வரை இருப்பின் கிரயத்துக்கு. இருப்பின் கிரயத்துக்குள்ள 3. நான் இதை உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவேன். அழகு 7 படிச்சுப்பேன் இல்ல, அழகு 7 படிச்சுப்பேன். உற்பத்தி கிரயம் படிச்ச பிறகு இதை சொல்லி தருவேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். 3 விதமான இருப்பின் கிரயத்துக்குள்ள 3 துங்கள் வரும். ஒண்ணு கொள்வனவு கிரயம், ஒன்று கொள்வனவு கிரயம், பர்ச்சேசிங் காஸ்ட். 2 மாற்றல் கிரயம், மாற்றல் கிரயம்.
மாற்றல் கிரயம். அடுத்து ஏனைய கிரயம். அப்ப இருப்பின் கிரயத்துக்குள்ள 3 கூறுகள் வரும். சொல்லுங்க, 3 கூறுகள் சொல்லுங்க. கொள்வனவு கிரயம், மாற்றல் கிரயம், ஏழை. இந்த 3க்குமான விளக்கம் உங்களுக்கு தருவது எத்தனையாவது இடத்துல? 7வது இடத்துல. கரெக்டா சொல்லுது. அங்க வந்து படிக்கும் கொள்வனவு கிரயம் என்ன. ஏன்னா நாம் சொல்லியிருக்கிறதாலே இந்த நியமம் எதோட சம்பந்தப்படும்? பெரும்பாலும் உற்பத்தி செஞ்சு விக்கிற வணிகத்தோட பெரும்பாலும் சம்பந்தப்படும். ஏன்னா இருப்பு எத்தனை இருக்குடா? 3. அப்ப கிரயத்துக்கு 3 குரு வரும். கொள்வனவு கிரயம், மாற்றல் கிரயம், ஏழை கிரயம். புரிச்சுக்கொள்ளுங்க. இருப்பின் கிரயம் அல்லது கொள்வனவு கிரயம், இருப்பின் கிரயம் அல்லது வரலாற்று கிரயம் 3 கூறுகள் வரும். ஒன்று கொள்வனவு கிரயம், பர்ச்சேசிங் காஸ்ட். அதுபோல மாற்றீட்டு கிரயம், மாற்றல் கிரயம், மாற்றீட்டு கிரயம், உருமாற்று கிரயம் எல்லாம் உண்டு. மாற்றீட்டு கிரயம், மாற்றல் கிரயம், உருமாற்று கிரயம் எல்லாம் உண்டு. ஓகே, 2 7 சரி, முக்கியமான ஒரு வார்த்தை, மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை, இருப்பின் இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமை. இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமை. வார்த்தை முதல்ல இருப்பின் தேறிய தேரக்கூடிய தேரக்கூடிய பெருமை. realizable value in RB. சரி, அதுதான் இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமதி. சிம்பிளா சொல்றேன். கிரயம் என்றா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள, இருப்பின் கிரயம் என்றா இருப்பு வாங்கின விலை. அப்படி வச்சுக்கோமே, இருப்பு வாங்கின விலை. வாங்கின கொஸ்டனுக்கு மேல அதுக்கு எவ்வளவுக்கு வாங்கினதுக்கு அதான் வாங்கின விலை. தேறிய தேரக்கூடிய பெருமதின்றது ஒரு சமன்பாடு. இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமதின்றது ஒரு சமன்பாடு. அது ஒரு சமன்பாடை பார்த்து அது என்னது? இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமதினா இருப்ப விற்பனை செய்வதற்கு மதிப்பிட்ட விற்பனை விலையில இருந்து, மதிப்பிட்ட விற்பனை விலையில இருந்து கழிக்கணும் மதிப்பிட்ட விற்பனை செலவுகளையும் பிளஸ் மதிப்பிட்ட பூரணப்படுத்தல் செலவுகளையும் இது ரெண்டும் சேர்த்து கழிச்சு விட்டா இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமதி. மதிப்பிட்ட விற்பனை விலையில இருந்து கழிச்செடுக்கணும். என்னத்தை கழிச்செடுக்கணும்? மதிப்பிட்ட விற்பனை செலவுகளை, மதிப்பிட்ட பூரணப்படுத்தல் செலவுகள். நீங்க பாப்பீங்கன்னா அந்த நிறைய நிறுவனங்கள் தன்னுடைய நிதியாண்டு முடிகிற தருவாயில சேல் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? என்ன போடுவாங்க? சேல் சொல்லி 50% ஆஃபர், 25% ஆஃபர்னு சொல்லி சேல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுவான். அப்ப சேல்னு சொல்லி போட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த இருப்புகளை வித்து முடிக்க பார்ப்பாங்க தானே. அப்ப இங்கேயும் அதே கான்செப்ட் தான். பட் இன்னும் விற்கல. இது விற்கிறதுக்கு மதிப்பீடு செய்யறது. எவ்வளவுக்கு மதிப்பிடலாம், விற்றா எவ்வளவு கிடைக்கும், அதான் மதிப்பிடப்பட்ட விற்பனை விலை. இப்ப ஆடைகளை ஒரு விற்கிற வணிகம், அவங்களுடைய ஆடைகளை விற்கிற ஒரு வணிகம் வருஷம் முடியும் போது ஆடைகள் இருக்குதுற, அந்த ஆடைகள்ல எவ்வளவுக்கு விற்கலான்னு மதிப்பிடுறாங்க. விற்கலைனும் இது என்னது? எவ்வளவுக்கு விற்கலான்னு மதிப்பிடுறாங்க. அப்படி மதிப்பிடுறாங்க ஒரு 2 லட்சம் ரூபாய். அப்ப விற்கிறதுக்கு மதிப்பிடுறாங்க எவ்வளவு? 2 லட்சம். அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் சரி. நீ விற்கும் போது மதிப்பிட்ட விற்பனை செலவு வரும், செலவுகள் கொஞ்சம் வரும். இப்ப அந்த ஆடைகள் எல்லாம் விற்கிறதுக்கு போர்டெல்லாம் விளம்பரம் அடிக்கிறாங்க, விளம்பரம் பண்ண போறாங்க வச்சுக்கொள்ளுங்க.
இல்லைன்னா ஒரு பேனர் ஒன்று போட போறாங்க, ஒரு துண்டு பிரசுரம் வெளியிடுறாங்க, எல்லாருக்கும் துண்டு பிரசுரம் அச்சிட்டு கொடுக்குறாங்க, எங்களோட வணிகத்துல ஆடைகள் எல்லாம் விற்க போறோம்னு சொல்லி. அப்படி மதிப்பிட்ட விற்பனை செலவு இருக்குமே, ஒரு 20,000 விற்பனை செலவாகுது. பூரணப்படுத்தல் செலவு, சில ஆடைகள் கொஞ்சம் டேமேஜா இருக்கு, சில ஆடைகள்ல பட்டன் 2 காணும், சில ஆடைகள் கொஞ்சம் டேமேஜா கிடக்கு, சில ஆடைகள் நூல் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. அப்ப அதுல என்ன செய்யணும், அப்படியே விற்கிறதா? இல்லை, இனி அதுக்கு எடுத்து சரி பண்ணுமே. பட்டன் இல்லாத பட்டன் தைக்கணும், நூலெல்லாம் பிரிஞ்சிருக்கு, நூலெல்லாம் தைக்கணும், அதுகளுக்கு கொஞ்சம் செலவாகும் ஆகாது ஆகும். அப்படி மதிப்பிட்ட பூரணப்படுத்தல் செலவு 10,000. இப்போ அப்ப எவ்வளவு மதிப்பிட்ட விற்பனை விலை? 2,00,000. எவ்வளவு மதிப்பிட்ட விற்பனை செலவு? 20,000 10,000 சேர்த்து கழிச்சா அப்ப எவ்வளவு தேவை? 1,70,000 தேவை. நான் மறுபடியும் கேட்கிறேன், இது வித்தாச்சா? இல்ல, இது என்ன செய்யணும்? விக்கல. இது வித்தா எவ்வளவு தேரும்? இது என்னது? வித்தா எவ்வளவு தேரும்? அது மதிப்பீடு செய்யலாம். என்ன செய்யறாங்க? மதிப்பீடு செய்யலாம். இதான் மதிப்பிட்ட. அப்ப மதிப்பிட்ட விற்பனை விலையில இருந்து கழிக்கணும். என்ன கழிக்கணும் சொல்லுங்க? மதிப்பிட்ட விற்பனை செலவுகளையும் மதிப்பிட்ட பூரணப்படுத்த செலவுகள். இப்ப உங்கள்கிட்ட ஒரு 3 வீல் இருக்கு வீட்டுல. இப்ப அந்த 3 வீல் என்ன செய்ய போறீங்க? விற்க போறீங்க. அப்ப 4-5 பேரை விசாரிப்பீங்க தானே, இது என்ன விலைக்கு விற்கலாம், இது என்ன விலைக்கு விற்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை சொல்லுவாங்களே, 5 லட்சத்துக்கு விற்கலாம், 5,50,000 விற்கலாம், சிலர் சொல்ல 6 லட்சத்துக்கு விற்கலாம், இது சிலர் சொல்ல 4 லட்சத்துக்கு விற்கலாம். அப்ப மதிப்பிடுறீங்க எவ்வளவுக்கு விற்கலாம். சரி, எல்லாம் பார்த்துட்டு அப்ப நீங்க ஒரு முடிவு பண்றீங்க, 4 லட்சம், 6 லட்சம், 6 லட்சம், 5,50,000 அப்படி சொல்லும்போது 5 லட்சம். அப்ப எவ்வளவுக்கு மதிப்பிடுறீங்க விற்கிறதுக்கு? 5 லட்சத்துக்கு. என்னென்ன செலவாகும்? இப்ப யார்கிட்ட சொல்லுவீங்களே. அப்ப அவர் சொல்றாரு, நான் வித்து தானே, எனக்கு ஒரு 50,000 வேணும் அப்படின்றார். இன்னொருத்தர் எனக்கு ஒரு 40,000 வேணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்றாங்க. கொஞ்சம் பூரணப்படுத்த செலவு. திருவிழா ஒரு பக்கம் கண்ணாடியை காணும், அப்படி வித்த வாங்குவானுங்க இல்லையே. அப்ப என்ன செய்யணும்? அந்த கண்ணாடி அந்த இடத்துல என்ன செய்யணும்? மாடிக்கணும். டென்ட்ல மேல கொஞ்சம் இடத்துல ஓட்டையா கிடக்கு, என்ன செய்யணும்? அப்படியே கொடுக்குறதா? மழை டைம்ல நீங்க திருவிழா வைக்கிறேன்னா வாங்க கூட மாட்டான், நினைச்சிட்டு போகிறது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? பைச் போட்டு கொடுக்கணும். இப்படி நான் சொல்ல வர்றது. அந்த மாதிரி சின்ன சின்ன பூரணப்படுத்துற வேலைகள் இருக்கும் தானே, அதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும். அப்ப எவ்வளவு மதிப்பிடுறீங்க? விற்கிறதுக்கு எவ்வளவு மதிப்பிட்டீங்க? 5 லட்சம். எவ்வளவு செலவாகுதுன்னு மதிப்பிடுறீங்க? 1 லட்சம். அப்ப எவ்வளவு மாதிரி தேரும்? 4 லட்சம் ரூபாய் தேரும். இதுக்குதான் பேர் தேறிய தேரக்கூடிய பெருமதி. அப்ப தேறிய தேரக்கூடிய பெருமதினா இருப்ப வித்தா எவ்வளவு தேரும். இருப்ப என்ன செய்யல, இன்னமும் விற்கல. இது என்னது? வித்தா எவ்வளவு தேரும் சொல்லி ஒரு மதிப்பீடு செய்றீங்க. அதுக்குதான் பேர் இருப்பின் என்னப்படி தேறிய தேரத்தக்க பெருமதி. இருப்பின் என்னன்னா தேறிய தேரத்தக்க பெருமதி. இதான் தேறிய தேரத்தக்க பெருமதின்ற கணிப்பு. அப்ப எப்படி கணிப்போம்? தேறிய தேரத்தக்க பெருமதி சொல்லுங்க. மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையில இருந்து மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவுகளையும் மதிப்பிடப்பட்ட பூரண செலவு கழிக்கணும். மதிப்பிடப்பட்ட வேற பேர் சொல்லுங்க. மதிப்பிடப்பட்ட வேற எப்படி எல்லாம் சொல்லலாம்? எதிர்வு கூறிய, எதிர்பார்த்த எல்லாம் ஒண்ணுதாங்க. மதிப்பிடப்பட்ட வேற எப்படி சொல்லுவோம்? எதிர்வு கூறிய அல்லது என்னது? எதிர்பார்த்த எல்லாம் குறிச்சுக்கொள்ளுங்க. அப்ப இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமதி அல்லது கை தேறிய பெருமதி. NRV நெட் ரியலைசபிள் வேல்யூ. தேறிய தேரக்கூடிய பெருமதி அல்லது கை தேறிய பெருமதி. இருப்பின் மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையில இருந்து, இருப்பின் மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையில இருந்து கழிக்கணும் மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவுகள் மற்றும் மதிப்பிடப்பட்ட பூரணப்படுத்தல் செலவுகளை கழிக்க வருவதா? சமன்பாடு போட்டுக்கிறீங்களா? இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமதி சமன் NRV net realizable value சமன் மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையில இருந்து மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையிலிருந்து கழிக்கணும்.
படிக்கணும். மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவுகளையும் மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவுகளையும் மதிப்பிடப்பட்ட பூரணப்படுத்தல் செலவுகளையும் மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவுகளை மதிப்பிடப்பட்ட பூரணப்படுத்தல் செலவு. எப்பவுமே நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? விலை கூட்டி விற்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா, விலை குறைச்சி விற்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? சரி, விற்கிறதுக்கு மதிப்பிடுற விலை விலை கூட்டி தீர்மானிக்கணும், விலை குறைச்சி தீர்மானிப்பீங்க? ஒரு புத்திசாலித்தனமான ஆள்னா நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? ஏன்னா இப்ப எப்பவுமே பாவிச்ச பொருட்கள் என்ன செய்யும் போது விற்கும் போதும், கொஞ்சம் பழைய பொருட்கள் என்ன செய்யும் போது விற்கும் போதும் கொஞ்சம் நஷ்ட வருமா வரும். அதுக்கு நாம எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்ப்போம். நான் வளமை எப்படி பண்ணணும்? 70 பேர் படிக்கிறாங்கன்னா 70 பேருக்கு வருமானம் உறுதியா கிடைக்குமான்னு கேட்டா இல்லை. சில ஒரு 5 பேருக்கு வருமானம் கிடைக்காம போல, நான் பாதியில வந்து 2 கிளாஸ் வந்து 3 கிளாஸ் வராம போல. அப்ப அப்படி ஒரு இழப்போடு வருமா வராது, வரும். அதை நாம முன்னாடியே எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்க கூடாது. இல்லப்பா அதுதான் எந்த எண்ணத்தை சொல்லு படித்தோம். வரக்கூடிய இழப்புகளை முன்னெச்சரிக்கை செஞ்சு கொடுங்க பதிங்கன்னு சொல்லி எந்த எண்ணத்தை சொல்லுது? முன்னெச்சரிக்கை என்ன எண்ணங்கள் சொல்லுது? அப்ப இங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த வருஷம் முடிவுல இருக்குதானே அடுத்த வருஷம் என்ன ஆரம்பிப்போம். அப்ப இதைத்தானே அடுத்த வருஷம் விற்பீங்க, விற்க போறீங்க. சில பேர் அடுத்த வருஷம் வேலை குறைச்சி விற்க போறீங்கன்னா அப்ப அது நஷ்டம் என்ன? அந்த நஷ்டத்தையே நீங்க அடுத்த வருஷம் கொண்டு போறீங்க. அது இந்த வருஷமே அந்த நஷ்டத்தை பாத்தீங்க. இந்த வருஷம் உங்களுடைய இருப்புக்கான நஷ்டத்தை ஏன் அடுத்த வருஷம் கொண்டு போறீங்க? அது இந்த வருஷமே என்ன செஞ்சு போடுங்க, பதிஞ்சு கொடுங்கன்னா இந்த நம்ம சீராக செய்யும். விலை குறைச்சி விற்கும் போது பெரும்பாலும் என்ன வர வாய்ப்பு இருக்கு? நட்ட வர வாய்ப்பு. கட்டாயம் விலை குறைச்சிதான் விற்கணும் இல்லை. இது வந்து வித்தாச்சா விற்கிறதுக்கு மதிப்புடுறதா? விற்கிறதுக்கு என்ன செய்யறது? விற்கிறதுக்கு மதிப்பீடு செய்யறது. ஓகே, இன்னொரு சின்ன நோட்ஸ் இதோட முடிய போது, சீராக்க முடிய போது இது கணக்கு தான் பாருங்க. இருப்பு தொடர்பான பொது விதி அல்லது பொது அறிவிப்புல ஒரு 5 ஸ்டெப் படிக்கணும், 5 ஒரு 10 ஸ்டெப் படிக்கணும். அங்களும் முக்கியமான இருப்பு தொடர்பான பொது விதி அல்லது பொது அளவீடு. இருப்பு தொடர்பான பொது விதி அல்லது பொது அளவீடு. ஓகே, என்ன சொல்றது? இந்த இருப்பு தொடர்பான பொது விதி, இருப்பு தொடர்பான பொது விதி என்ன சொல்லுதுன்னப்போ என்ன பாருங்க, இருப்பின் கிரயம், இருப்பின் கிரயம் இது சொல்லுங்க. இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமதி, இருப்பின் கிரயம், இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமதி. கிரயம் என்ன சொல்லுங்க? வாங்கிய விலை. கிரயம் என்ன? வாங்கிய விலை. இருப்பு என்ன விலைக்கு வாங்கணுமோ அதான் இருப்பின் கிரயம். நாங்க எடுக்கிற உதாரணத்துக்கு இருப்பின் கிரயம் 2 லட்சம் ரூபாய். எவ்வளவு இருப்பின் கிரயம்? 2 லட்சம் ரூபாய். 2,10,000. இது இருப்பின் கிரயம். காஸ்ட் ஆஃப் இன்வென்டரி, நீங்க வாங்கி வச்சிருக்க பொருள காஸ்ட் எவ்வளவுக்கு அது வாங்கி வச்சோம். அப்ப அது வாங்கின விலை 2,10,000. இதான் இருப்பின் கிரயம். இது இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமதி. எவ்வளவு தேறிய தேரக்கூடிய பெருமதி? 1,70,000.
அப்போ ஒரு இருப்பு தொடர்பான விதி என்ன சொல்லுதுன்னா, இருப்பின் கிரயம் இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெறுமதி என்பவற்றில் எது குறைவோ எது குறைவு. இந்த ரெண்டு பெறுமதியில எப்பெறுமதி குறைவோ அந்த குறைந்த பெறுமதியை என்னவாக இருப்பாக எடுத்தல் வேண்டும். இப்ப நமக்கு ஒரு குழப்பம் வரும். இருப்பா எடுக்கணும்னா எங்க இருப்பா எடுக்கணும்? நடைமுறை சொல் எங்க எடுக்கணும்? நடைமுறை சொல். சரியா? நான் இன்னும் பேச முடிக்கல. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பேசின பிறகு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். இருப்பு தொடர்பான விதி என்பது லோ ஆஃப் இன்வென்ட்ரி என்ன சொல்றதுன்னா, இருப்பின் கிரயம் இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெறுமதி, இந்த ரெண்டு பெறுமதியில எந்த பெறுமதி குறைவா இருக்கோ அந்த குறைவான பெறுமதியை தான் நாம என்ன எடுக்கணுமா? இருப்பா எடுக்கணுமா? இருப்பா எடுக்கணும். எங்க சார் இருப்பா எடுக்கணும்? எங்க இருப்பா எடுக்கணும்னா நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்துன்னா வருமான கூட்டம், நிதி நிலைமை கூட்டம். நிதி நிலைமை கூட்டம் சொத்து பொறுப்பெல்லாம் வரும். சரி, ஓகே, இங்க வாங்க சார். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இந்த விஷயத்துக்கு வாங்க. இந்த இறுதி இருப்புக்கான ரெட்ட பதிவு என்ன? பொதுவா இறுதி இருப்புக்கு ரெட்ட பதிவு டபுள் என்ட்ரி என்ன? எல்லாத்துக்கும் ரெட்ட பதிவு எழுதுற மாதிரி இறுதி இருப்புக்கு ரெட்ட பதிவு இருக்கு. இறுதி இருப்புனா என்ன அர்த்தம்? இறுதி இருப்புனா வருஷம் முடியும் போது எவ்வளவு இருப்போ அதுக்கு பேர் என்ன? இறுதி இருப்பு. வருஷம் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு இருப்புனா அதுக்கு பேர் என்ன? அவ்வளவுதான், வேற வித்தியாசம் இல்லை. இறுதி இருப்பு ஆரம்ப இருப்பு ஒன்னா ஒண்ணு இல்லையா? ஒண்ணு. இந்த வருஷம் இறுதி இருப்பு அவ்வளவுதான். ஒரு இறுதி மீதான என்ன மீதியா மாறும்? ஆரம்ப மீதியா. அப்ப இந்த வருஷம் முடியும் போது எவ்வளவு இருப்பு இருக்கு? அதான் இறுதி இருப்பு. அந்த இறுதி இருப்புக்கு என்ன ரெண்டு பதிவு, என்ன ரெட்ட பதிவு? டபுள். சரி, நான் வளமையா எல்லாத்துக்குமே ரெண்டு பதிவு செய்வோம் தான். இறுதி இருப்பு வணிகத்துக்கு சொத்தா சொத்து இல்லையா? நீங்க பேசுனதான் எனக்கு பதில் கொடுக்க. இருப்பு வணிகத்துக்கு இருப்பு என்ன வணிகத்துக்கு? நிதி கூட்டின் மூலம் எத்தனை இருக்கு? அந்த 5குள்ள கொண்டு வரணுமே. இருப்பு வணிகத்துக்கு என்னடா? சொத்து. சொத்துனா வரவா செலவா? வரவு. அப்ப என்ன கணக்கு வரவு சொல்லுங்க? இறுதி இருப்பு கணக்கு வரவு. அப்ப ஒரு பதிவு நமக்கு சரியா? இறுதி இருப்பு கணக்கு வரவு. இறுதி இருப்பு கணக்கு. அடுத்த பதிவு என்ன? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாடசாலைகளை பெரும்பாலும் நீங்க நிதி கூட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. 6வது இன்னும் படிக்காத சொல்லுங்க. ஸ்கூல்கள்ல 6வது இது படிக்காத இன்னும் நிதி கூட்டு பாடம். நீங்களும் கை வச்சீங்களா? சரி சரி, பரவாயில்ல. நான் படிப்போம். சரி, இதை வந்து கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இங்க பாருங்க, நாம ரெண்டு நிதி நம்ம ரெண்டு நிதி கூட்டு இப்படி ரெண்டு நிதி கூட்டு சின்ன ஒரு ஐடியா. ஒரு நிதி கூட்டு என்ன பண்ண? வருமான கூட்டு. ஒரு நிதி கூட்டு என்ன? வருமான கூட்டு. வருமான கூட்டு. வருமான கூட்டு. அடுத்த நிதி கூட்டு சொல்லுங்க. நிதி நிலைமை கூட்டு. சரியா? நிதி நிலைமை கூட்டுல மேல என்ன சொத்து இருக்கும்? நடைமுறை அல்லா சொத்து. கீழே என்ன வரும்? நடைமுறை சொத்து. பாருங்க, இந்த நடைமுறை சொத்துல இருப்புன்னு ஒரு பதிவு வருமா வராதா? வரும். இங்க ஒரு பதிவு வரும், இறுதி இருப்புன்னு சொல்லு. அதுதான் இது. அந்த பதிவு தான் காட்டுவது. அப்படியே கணக்கு வந்தா அதுதான் இது. என்ன கணக்கு வரும்? இறுதி இருப்பு கணக்கு வரவுன்றது எங்க வருது? நடைமுறை சொத்துக்கு வரும். ஓகேடா? இப்போ உதாரணத்துக்கு நாங்க இறுதி இருப்பு கணக்கு 1 லட்சம் மாதிரி போட்டுக்கோமா? கற்பனை போட்டுக்கோம். ஒரு 10,000 போட்டுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு ஒரு இறுதி இருப்பு? 10,000. ஒரு பதிவு இங்க சரி. அடுத்த பதிவு எங்க வரும்னு சொல்லி கேட்டா, இறுதி இருப்பு இன்னொரு இடத்துல பதிவு போடும். வருமான கூட்டு வரும். வருமான கூட்டுல டொப்ல என்ன வரும் சொல்லுங்க? விற்பனை. என்ன வரும்? விற்பனை. சரி, இந்த விற்பனைக்கு கீழே இன்னொரு தலைப்பு இருந்தாரு சொல்லுங்க. விற்பனை கிரயம். என்ன தலைப்பு சொல்லுங்க? விற்பனை கிரை. இன்னொரு தலைப்பு சொல்லுங்க. என்னது? விற்பனை கிரை. எப்படி அந்த விற்பனை கிரை கணிப்போம்? விற்பனை கிரை இருப்போடு கொள்வனவுகளை கூட்டி
இறுதி இருப்பு கழிப்பு இந்த மாதிரி இது தெரியாதவர்கள் சிக்கல் அடைய வேணாம். நமக்கு அடுத்த கிளாஸ் பெருமைப்படுத்தியது இதெல்லாம் ஃபுல்லா படிக்கத்தான் போறோம். நான் இந்த தரவுக்காக மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். மற்றபடி படிப்பு அவர் ரெண்டு இடத்துல எழுதி போறோமா? அந்த ரெண்டு இடத்துல எது இந்த ரெண்டு இடம்? ஒண்ணு நிதி நிலைமைக்குள்ள எங்க வரும்? நடைமுறை சொத்துக்கு ஒரு பதிவு. அடுத்த பதிவு சொல்லுங்க. வருமான விற்பனை கிடையாது. விற்பனை கிடையாது. கூட்டுப்படுதா கழிப்படுதா? இங்க ஒரு பதிவு. அப்ப இங்க 1,00,000 வருமா? கழிப்போம். இதான் 2. அப்ப இறுதி எவ்வளோ? சரி சரி சார். இறுதி இருப்பு கணக்கு வரவுன்றது எங்க போகிறது? அப்ப இங்க வர பதிவுக்கு என்ன பேர்? இங்க வர பதிவுக்கு நாங்க சொல்ற பேர் உண்மையிலே சொல்ல வேண்டிய பதிவு விற்பனை கிரைய கணக்கு செலவு. என்ன சொல்லணும்? ஏன்னா விற்பனை கிரயத்துல கூட்டுப்படுதா கழிப்படுதா? கழிக்கப்படுறதுனால விற்பனை கிரை செலவு. ஆனா இந்த விற்பனை கிரயம் செலவு வைக்காம நாங்க செலவு வைப்போம். என்ன கணக்குன்னு கேட்டா வியாபார கணக்கு செலவு. என்ன நம்ம செலவு வைப்போம்? ஏன் வியாபார கணக்கு வைக்கிறோம்னா நல்லா கவனிக்கணும். இந்த விற்பனை கிரயம் எல்லாம் கணிக்கிறது இருக்குதானே. இப்ப விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா என்ன வரும்? இப்ப விற்பனை கிரயம் வரும். இப்ப விற்பனை கிரயம் கழிச்ச பிறகு என்ன செய்யுங்க? இந்த விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா ஒரு விட வருமே. அதுக்கு பேர் சொல்லுங்க. இந்த மொத்த லாபம் கணிக்கிறது வரைக்கும் முன்ன என்னது? முன்ன பழைய பேர். இதுக்கான பழைய பேர் என்னது? வியாபார கணக்கோட. அப்படின்னா நான் தரம் 10 படிக்க நான் தரம் 10 படிச்சது 2009 ஆண்டு. 2009 ஆண்டுல வருமான கூட்டுறவு பேர் இல்லை. அப்ப இதுக்கு இருந்த பேர் வியாபார கணக்கு. என்னடா பேர்? வியாபார கணக்கு. இதுக்கு இருந்தே பிற வருமானத்தை கூட்டுவோமா? என்ன கழிப்போம்? செலவுல கழிக்குமா? அதுக்கு பேர் லாப நட்ட கணக்கு. அதுக்கு பேர் என்ன? இப்ப 2 சேர்த்தா வியாபார லாப நட்ட கணக்குதான் பழைய பேர். என்னதுக்கான பழைய பேர்? அப்போ பணத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாதுன்னா அதனாலதான் இன்னும் நம்ம இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கு? வியாபாரம். அப்ப கேட்கறது சார் நம்ம வியாபார கணக்கு செய்யறது இல்லைன்னா செய்யறோம். பேரை மாத்தியா இந்த மொத்த லாபம் கணிக்கிறது வரைக்கும் முன்ன இருந்த பேர் என்ன? புரியுதா அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி? வியாபார கணக்கு. இதுக்கு கீழே வாரத்துக்கு பேர் என்ன? லாப நட்ட கணக்கு. அப்ப 2 சேர்த்தா என்ன பேர்? வியாபார லாப நட்ட கணக்கு. அதுதான் பேர் மறுசீரமைப்பு செஞ்சாங்க. என்ன பேர் மறுசீரமைப்பு செஞ்சாங்க? வருமான கூட்டு. இப்படிதான் அந்த வருமான கூட்டு பேர் வந்துச்சு. என்ன பேருக்கு பதிலாக இப்போ கம்பெனிகள்லாம் வருமான கூட்டு சொல்றது இல்லை. தலைப்பு கம்பெனிகள்லாம் வருமான கூட்டு தலைப்பு போட்ட மார்க்ஸ் கிடையாது. அங்க இந்த பேரை கொஞ்சம் இன்னும் மாத்தியாச்சு. ஏன்னா இப்ப விஜய்னு சொல்றதா இல்ல. எப்படி சொல்லணும்? இப்ப முதலமைச்சர் விஜய் அப்படிதான் சொல்லணும். சும்மா விஜய் சொன்னா அவர் பிடிச்சி போட்டுருவானுங்க. அனுரகுமார அப்படி சொல்றது இல்லை. எப்படி சொல்லணும்? அதிமேதகு என்னடா அனுரப்பே மாமா அப்படின்னு சொல்றது. அவருக்கான பதவிக்குரிய என்னதை கொடுத்துருங்க. பாடசாலையில ஒரு அதிபரை நீங்க வாழ்க்கும் போது என்ன சொல்லுவீங்க? எங்களோட ஸ்கூல் சார் இவர் தான் பேர் சொல்லிட்டு சார் வணக்கம் அப்படியே சொல்லுவீங்க இல்லையே? மதிப்புக்குரிய இப்பாடசாலையில் அதிபர் அவர்களுக்கும் அதை விட தானே முதல்வர் அவர்களும் இப்படி கொஞ்சம் வார்த்தையை போட்டுதான் அவரு சரி சரி சரி. இப்ப என்னோட வேலை முடிச்சிங்க. சரி அப்ப இறுதி இருப்புக்கு 2 பதிவு சொல்லுங்க. இறுதி இருப்பு வளமையான 2 பதிவு சொல்லுங்க. இறுதி இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு. சரி இப்ப இந்த 2 பதிவு எங்க போன விலகிச்சா? இறுதி இருப்பு கணக்கு வரவுன்றது எங்க வருது? நிதி நிலைமைக்கு முற்று நடைமுறை சொல். கிளியரா? வியாபார கணக்கு செலவுன்றது எங்க வருது? வருமான கூற்றுக்கு. என்ன கணிக்க? விற்பனை கிளை கிடைக்கணும். இப்பதான் இறுதி இருப்பு 2 பதிவு. அதற்கு குறிச்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்கு பாருங்க. இறுதி இருப்புக்கு 2 பதிவு எழுதிக்கொண்டு இறுதி இருப்புக்கான 2 பதிவு. இறுதி இருப்பு கணக்கு வரும். இறுதி இருப்பு கணக்கு வரும். அந்த பதிவு எங்க போக வருது? இறுதி இருப்பு கணக்கு வரும் எங்க போக வேண்டியது? நிதி நிலைமை நடைமுறை சொல். அடுத்த 2வது பதிவு வியாபார கணக்கு. உண்மை நீங்க வியாபார கணக்கு என்ன வார்த்தை போடலாம்?
வியாபார கணக்கு விற்பனைகளின் போடலாம், வருமானம் கூட்டுன்னு போடலாம், பிழையே கிடையாது. வருமானம் போடல, அதுக்கு பழைய பேர் தான் என்னது வியாபார கணக்கு. இப்ப புதிய பேர் என்ன வரும், எந்த பிள்ளையுமே கிடையாது. அது எந்த பிள்ளை இல்லை. பட் நீங்க நம்ம காலங்காலம் என்ன வார்த்தை பாவிக்கிறது, வியாபார கணக்கு பாவிக்கிறது. அதே என்ன சொல்றாங்க சார், படத்தை மறக்கக்கூடாது. சரி சரி, பணத்தை மறக்க கூடாது அப்படிதான் இல்ல, படகு பணத்தை மறந்தாதான் புதுசா கொஞ்சம் சேர்க்கணும். தில்சான் இப்படியா, நான் சொன்ன பணத்து நீங்க நினைக்கிற பணத்து. சரி, நீங்க பல நாம படிக்க விட்டுருப்பீங்க தானே, அதெல்லாம் மறந்துட்டு நீ படிக்க நான் சொன்ன பணம் அது. சரி ஓகே, இப்ப ரெண்டு பதிவு ஓகே. அப்ப சரி, இப்ப வாங்க விஷயத்துக்கு. அப்ப இருதிருப்புக்கு ரெண்டு பதிவு சொல்லுங்க பிள்ளை. இருதிருப்பு ரெண்டு பதிவு என்ன சொல்லுங்க, ஓகே. ரெண்டு பதிவு தானே, ஒரு பதிவு ரெண்டு முறை சொத்துக்கும் ஒரு பதிவு வருமானம். ரெண்டு பதிவு இங்க ஒரு பதிவு இருக்கிறது இங்க இருக்கு. அதுக்கும் இருப்பு விதிக்கு என்ன சம்பந்தம்? இப்ப வாங்க இருப்பு விதி. இருப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, இருப்பு விதி என்ன சொல்லுது சொன்ன பிள்ளைகள் கவனிச்சுக்கணும். இருப்பு விதி என்ன சொல்லுது, இருப்பின் கிரயம், இருப்பின் கிரயம். அடுத்து என்ன, இருப்பின் தேறிய தேரக்கூடிய பெருமை. இந்த ரெண்டுல எது குறைவோ, எது குறைவோ அதைத்தான் என்ன எடுக்கணுமா, இருப்பா எடுக்கணும். அப்படித்தானே, அதை என்ன எடுக்கணுமா, இருப்ப. எங்க இருப்பா எடுக்கணுமா, நடைமுறை சொத்து. சரி, இப்ப நாம இந்த விதி என்ன சொல்லுதோ அதற்கு செய்து பார்ப்போமா. இந்த விதி என்ன சொல்லுதோ அதற்கு செய்து பார்ப்போம். ஆனா என்ன நடக்குதோ அது பிறகு பார்த்துக்கலாம். சரி, இந்த விதிப்படி நம்ம ஒரு வேலையை செய்வோமா. எவ்வளவு இருப்பின் வைக்கிறேன், சரி சொல்லுங்க. விலகு இல்லையா உங்களுக்கு, விலகு இல்லையா, இந்த சொல்லு. இப்ப எனக்கு இல்லையா 2,10,000 என்னது இருப்பின் கிரயம். எவ்வளவு இருக்குல்ல தேடிய தேரக்கூடிய பெறுமதி 1,70,000. சரி, இப்ப இது ரெண்டு எது குறைஞ்சது, 1,70,000. அதைத்தானே இருப்பா எடுக்கணும், அதுதான் இருப்பா எடுக்கணும். அதுல இருப்பு விதி சொல்லுது. இருப்பு எடுக்கணும். எங்க இருப்பா எடுக்கணும், இருக்கிறோமா வாங்கப்போ நடைமுறை சொத்துல 1,70,000 போட்டோம். அப்ப என்ன கணக்கு வரவு சொல்லுங்க, என்ன கணக்கு வரவு சொல்லுங்க, இறுதி இருப்பு கணக்கு வரவு எவ்வளவுமா, 1,70,000. ஒரு பதிவு. அடுத்த பதிவு என்ன கணக்கு செலவு வைக்கணும், வியாபார கணக்கு செலவு. வியாபார கணக்கு செலவுனா இங்க இந்த விற்பனைக்கிற இங்க இங்க வியாபார கணக்கு செலவுல நாங்க பதிய வேண்டிய இருப்பு எப்பவுமே கிரைய பெறுது. வியாபார கணக்குல செலவு வைக்க வேண்டிய இருப்பு எப்பவுமே என்ன பெறுமதி, கிரைய பெறுமதி தான். என்ன சொல்றது திருப்பி இருக்கும், வியாபார கணக்குல செலவு வைக்க வேண்டிய இருப்பு எப்பவுமே கிரைய பெறுமதி தான். கேளுங்க, ஏன் நீ கேட்டதை நான் பதில் சொல்றதுக்கு நான் கேட்டு மிரண்டு போயிட்டு நீங்க கேட்டது என்ன செய்ய. இப்ப இங்க பதிய வேண்டிய இருப்பு எப்பொழுதுமே கிரைய பெருமை தான். காரணம் வந்து சிம்பிள் தான். என்ன கவனிங்க, இந்த கொள்வனவு இருக்கு தானே, இந்த கொள்வனவு கிரயத்துலதான் இருக்கு. கொள்வனவுனா வாங்கின விலை தானே. அப்ப கொள்வனவு கிரயத்துல இருக்குன்னா அதுல இருந்து கழிக்கிற இறுதி இருப்பு என்னத்துல இருக்கணும், கிரயத்துல தான். கொள்வனவுன்றது வாங்கிய விலையா, அப்ப வாங்கினது கிரயத்துல இருக்குன்னா அப்ப அதுல இருந்து கழிக்கிறது என்னத்துல இருக்கணும், கிரயத்துல தான் இருக்கணும். அப்ப இங்க எடுக்க வேண்டிய இருப்பு எப்போ என்ன பெறுமதி, கிரயம். எவ்வளவு இருப்பின கிரைய பெறுமதி, 2,10,000. இங்க வாங்கப்போ
அப்ப இங்க எடுக்கணும் 2,10,000. எடுத்தாச்சா? சொல்லுங்க பாத்து பதிவு. என்ன கணக்கு செலவு? வியாபார கணக்கு செலவு எவ்வளவு? சொல்லுங்க 2,10,000. இப்போ குழப்பமா குழப்பம் இல்லை. எவ்வளவு இறுதி இருப்பு கணக்கு வரவு? 70. எவ்வளவு வியாபார கணக்கு செலவு? ரெட்டப்பதிவு பூர்த்தி ஆகுதா? ரெட்டப்பதிவு பூர்த்தி ஆகுதா? வரவு எவ்வளவு? 1,70. செலவு எவ்வளவு? இப்ப என்ன பண்றது? வித்தியாசம் இருந்து தொங்கல் அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு வித்தியாசம் வந்து எவ்வளவு மட்டும் வித்தியாசம்? அந்த 40,000 என்னன்னு யோசிச்சு பார்த்தா இருப்பின்ற கிரையும் அப்படின்னா நாங்க வாங்கி வச்சிருக்க விலை எவ்வளவு தரும்? 2,00,000. கோஸ்ட். ஆனா அதனுடைய தேரக்கூடிய பெருமதி எவ்வளவு? 1,00,000. தேரக்கூடிய பெருமதி அர்த்தம் சொல்லுங்க. வித்தா எவ்வளவு காசு தேவை? வித்தாச்சா இல்ல என்னது? வித்தா எவ்வளவு காசு தேவை? அப்ப நம்மளுடைய கிரை எவ்வளவு? 2,10,000. வித்தா எவ்வளவு தேரும்? அப்போ கிரயத்தை விட இந்த தேரக்கூடிய பெருமதி குறைவா இருக்கா? எவ்வளவு குறைவா இருக்கு? 40. அப்ப இது வணிகத்துக்கு ஒரு நஷ்டமா? நஷ்டம் இல்லையா? நஷ்டம். இது ஒரு வணிகத்துக்கு ஒரு நஷ்டம். இந்த நட்டத்துக்கு பேர் சொல்லுவோம் இருப்பு பதிவளிப்பு நட்டம். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இருப்பு பதிவளிப்பு நட்டம். அப்ப அந்த 40,000 இனங்காணப்படும் என்னவாக? இருப்பு பதிவளிப்பு. பாருங்க, இருப்பு பதிவளிப்பு நட்டம் என்று சொல்லி இருப்பு பதிவளிப்பு நட்ட கணக்கு வரவு இந்த இருப்பு பதிவளிப்பு நட்டம் போகும் எங்க சொன்னா வருமான கூட்டுல என்ன செலவு? ஏனைய இருக்கிறது செலவுகள் காட்டும் வருமான கூட்டுல. நான் பிறகு படிப்போம். 4 செலவு இருந்தா விநியோக செலவு, நிர்வாக செலவு, செலவு, நிதி செலவு. இது இருப்பு பதிவளிப்பு நட்டம் என்று சொல்லி எவ்வளவு இப்படி அவ்வளவுதான். சரி, இப்ப உண்மையிலே இந்த 40,000 நட்டம் ஏற்பட்ட நட்டமா ஏற்படக்கூடிய நட்டமா? ஏற்படக்கூடிய நட்டம். உண்மைதானே? அப்ப ஏற்படலேனும் இது உண்மையா வந்து நட்டமா எதிர்பார்த்த நட்டமா? எதிர்பார்த்த நட்டனா ஞாபகம். நாங்க ஒரு எண்ணக்கர் படிச்சோம். என்ன எண்ணக்கர்? முன் எச்சரிக்கை எண்ணக்கர். அந்த எண்ணக்கர் என்ன சொல்றது? எதிர்பார்க்கிற நட்டங்களோ செலவினங்களோ இருந்தா உடனடியா கணக்குல பதிவு. அதே எதிர்பார்க்கிற என்ன இருந்தா லாபங்களோ வருமானங்களோ இருந்தா அதை உடனடியாக கணக்கு என்ன செய்யாதீங்க? பதியாதீங்க. அப்ப நாங்க இப்பவே நட்டத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சேஃப்டியா தான் இருக்கும். அப்ப நாம எவ்வளவு இருப்பின்ற கிரயமா இருந்துச்சு? 2,10,000. அதனுடைய தேரக்கூடிய பெருமதி கணிச்சம் எவ்வளவு வந்துச்சு? 1,07,000. அவ கிரயத்தை விட என்ன குறைவா இருக்கு? தேரக்கூடிய பெருமதி குறைவா இருக்குன்னா எவ்வளவு குறைவா இருக்கு? 40,000. அப்ப அந்த 40,000 வரக்கூடிய ஒரு நட்டம் தானே. அந்த நட்டத்தை நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஏனைய செலவு. அந்த நட்டத்துக்கு பேர் சொல்லுங்க. இருப்பு பதிவளிப்பு நட்டம். இப்ப 3 பதிவு வரும். என்ன சொல்லுங்க? அந்த 3 பதிவு அப்ப இறுதி இருப்பு கணக்கு வரவு 1,70,000. எங்க போக வேண்டியது? நடைமுறை சொத்து. அடுத்து சொல்லுங்க. இருப்பு பதிவளிப்பு நட்ட கணக்கு வரவு 40,000. இது எங்க போக வேண்டியது? வருமான கூட்டு. அடுத்து வியாபார கணக்கு செலவு 2,10,000. அது எங்க போக வேண்டியது? விற்பனை கிரைய கணக்கு. அது வருமானம். சரி, 3 பதிவு. எவ்வளவு? 2-3 கணக்கு செய்ய ஞாபகம். இப்போ இதே உதாரணம் தான் கொஞ்சம் மாத்த போற வடிவ காமிக்கும். இதே உதாரணம் மாத்த போற வடிவ காமிக்கும். இருப்பின்ற கிரயம் 4,00,000. இருப்பின்ற கிரயம் 4,00,000. சரி, இருப்பின்ற தேரக்கூடிய பெருமதி நேரடி பொருளை கணிக்காம தேரக்கூடிய பெருமதி 3,50,000. எவ்வளவு தேரக்கூடிய பெருமதி? என்ன தேரக்கூடிய பெருமதினா? என்ன தேரக்கூடிய பெருமதினா? இது என்ன செய்யல? விற்கல. ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படி கேட்காது. ஏன் சார் இதெல்லாம் செய்யணும்னு கேட்டா அதுதான் கணக்கு. எனக்கு மட்டும் கஷ்டப்பட்டு படிக்கணுமா? உங்களுக்கு 2 பதிவு தான் போயிருந்தா, இங்க ஒரு பதிவு அங்க ஒரு பதிவு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் இதை விடவும் கஷ்டமா தான் ஃபைனல் பேப்பருக்கு வரும். நான் கணக்கு செய்வோம் தானே. செய்யும் போது உங்களுக்கு புரிய விஷயம் என்ன சார்? இப்போ இதெல்லாம் பேசிக் விஷயம். அப்போ நாம எப்பவுமே முன்னெச்சரிக்கை என்ன பெறனா என்ன நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா வீட்டுல வயசு போன தாத்தா ஆட்சி இருந்தாங்கன்னா ஒரு 2,00,000 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி வைக்கணுமா வைக்க கூடாதா? வைக்கணும் வைக்க கூடாது? வைக்கணும். ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கணும்,
இல்லைன்னா வீட்டுல அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல பெரும்பாலும் நகையெல்லாம் வச்சிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 1-2 நகையாச்சும் வீட்டுல வச்சிருப்பாங்க. ஏன் தெரியும் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது இல்லை என்னது கொண்டு போட்டது இல்லை அவங்க முன்னெச்சரிக்கை தருது. வந்த உடனே கலைஞரமாக தள்ளி கலைஞர்கிட்ட யாரும் கொடுக்கல என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க ஏதாச்சும் பண்ணணுமே. அப்ப இருக்க நகையை சரி வச்சா இல்லைன்னா நம்ம அதுக்கு ஒரு தொகை ஏற்பாடு பண்ணி வைக்கிறது நல்லமா நல்ல இல்லையா? இதான் முன்னெச்சரிக்கை. முன்னமே நாம ரெடியா இருக்குது. இப்ப நீங்க அடுத்த வருஷம் அதை விலையை குறைச்சி வித்து அடுத்த வருஷம் அந்த நட்டத்தை பதிகிறதுக்கு பதிலா ஏன் நீங்க அடுத்த வருஷம் நட்டத்தை கொண்டு போறீங்க? அது இந்த வருஷத்தின் இருப்பு தானே. அப்ப இந்த வருஷமா நட்டத்தை பாதிட்டு போங்களே. அதுதான் எந்த எண்ணங்கள் சொல்லுது? முன் எச்சரிக்கை எண்ணங்கள் சொல்லுது. முன்னெச்சரிக்கை எண்ணங்கள் சொல்ற கான்செப்ட் அது என்ன பண்ண. அப்போ எதிர்பார்க்கிற நட்டங்களோ செலவுகளோ இருந்தா அதை உடனடியாக கணக்குல பதிஞ்சிடுது. அதே எதிர்பார்க்கிற லாபங்களோ வருமானங்கள் இருந்தா அதை உடனடியாக கணக்குல என்ன செய்யறது பதிகிறது இல்லை. அப்ப நான் அதுக்கு உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். எனக்கு பதிவுகளை சொல்லுங்க பார்ப்போம். சரி முதல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன தனித்தனியா பயிற்சிகள் செய்யணும். சரி சொல்லுங்க. எவ்வளவு இருப்பின கிளை? 4 லட்சம். எவ்வளவு தேரக்கூடிய பெறுமதி? 3,50,000. எவ்வளவு நடைமுறைக்கு வரும்? 3,50,000. ஓகே 350 போகுது. எவ்வளவு வருமானம் கூட்டுக்கு வரும்? இறுதி இருப்பு. இங்க இங்க என்ன பெறுமதி வரும்? கிரைய பெறுமதி. எப்பவுமே கிரை. அந்த வார்த்தை என்னது? எப்பவுமே என்ன பெறுமதி வருமானம் கூட்டு கிரை மறக்கிறது இல்ல. இங்க நெட் இருக்கா நெட் இல்லையா? நெட் இருக்கு. எவ்வளவு பேர் நட்டம்? 50. அப்ப அந்த நட்டை என்ன செலவு காட்டப்படும்? ஏழு. எவ்வளவு பேர் ஒரு ஏழு செலவு? 50. 3 பதிவு சொல்லுங்க. இறுதி இருப்பு கணக்கு வரவு. எவ்வளவு இருப்பு கணக்கு வரவு? 3,50,000. இருப்பு பதிவளிப்பு நட்ட கணக்கு வரவு எவ்வளவு சொல்லுங்க? 50,000. வியாபார கணக்கு செலவு. இருப்பின கிரயம் 3 லட்சம். இருப்பின தேரக்கூடிய பெறுமதி எவ்வளவு? 3,20,000. தேரக்கூடிய பெறுமதி எவ்வளவு? 3,20,000. இப்ப வாங்க நீங்க ஐடியா எடுத்துட்டீங்களா? பணம் நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. நடைமுறை சொத்துக்கு இருப்பு எவ்வளவு வரும்? நடைமுறை சொத்துக்கு எவ்வளவு வரும்? 3 லட்சமா? 3,20,000. 3 லட்சம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? விதி என்ன சொல்றது? இருப்பின் கிரை தேரக்கூடிய பெறுமதிகள் எது குறைவோ அதுதான் இருப்பா இருக்கணும். அப்ப 2 எதுமா குறையும்? 3 லட்சம் குறைவா? 3,20,000 குறைவா? அப்ப இங்க 3 லட்சம். அப்ப என்ன கணக்கு வரவு சொல்லுங்க? இறுதி இருப்பு கணக்கு வரவு. 3 லட்சம். ஓகே. வருமான கூட்டுக்கு எடுக்கணும் இருப்பு என்னது? வருமான கூட்டுக்கு எடுக்க வேண்டிய இருப்பு வார்த்தை என்னது? எப்பவுமே கிடைக்கணும். அங்க நீங்க யோசிக்கிறதுக்காக எப்பவும் என்ன எடுக்கணும்? காரணம் கொள்வனம் என்னத்துல இருக்கும்? கலைக்கிற இருக்கும். அப்ப இங்கே 3. அப்ப என்ன கணக்கு செலவு? வியாபார கணக்கு செலவு 3 லட்சம். சரி அடுத்த பதிவு. அடுத்த பதிவு எழுது. அடுத்த பதிவு இல்ல. அடுத்த ஒரு பதிவுமே இல்ல. இந்த 3,20,000 என்ன இல்ல? பதிவு இல்ல. கேளுங்க. ஏன் பதிவு இல்ல? நான் இப்ப திருப்பி கொண்டு கேட்கிறேன். ஏன் பதிவு இல்லைன்னா நான் இந்த 3,20,000 என்ன பேர் தேரக்கூடிய அர்த்தம் என்ன? விட்டா எவ்வளவு காசமா? இந்த 320 பதிஞ்சிட்டீங்கன்னா கிரேட்டை விட தேரக்கூடிய பெறுவது அதிகமா தானே இருக்கு. அப்ப நட்டம் வருமா லாபம் வருமா? இது உண்மையில வந்த லாபம் வரக்கூடிய லாபமா? என்ன எண்ணங்கள் சொல்லுது? முன் எச்சரிக்கை எண்ணங்கள் என்ன சொல்றது? எதிர்பார்க்கிற லாபங்களோ வருமானங்களோ கணக்குல என்ன செய்யக்கூடாது. அப்ப இதை என்ன செய்யக்கூடாதுமா? உழைச்சதா? இதை இன்னும் உழைக்கல, வித்துட்டமா? இல்லை, இது ஒரு மதிப்பிட்ட விஷயம் தானே. அப்போ மதிப்பிட்ட எதிர்பார்க்கிற நட்டம் இருந்தா அதை பாதிக்கணும். அதே மதிப்பிடுற உத்தேசிக்கிற எதிர்பார்க்கிற லாபம் இருந்தா அதை கணக்கில் என்ன செய்யக்கூடாது? பதியக்கூடாதுன்னு எந்த எண்ணங்கள் சொல்றது? முன் எச்சரிக்கை. அவர் நான் சப்போர்ட் வச்சிருக்கோம்.
அவரை சப்போர்ட்ல வச்சிருந்தா இவ்வளவு வேலை செஞ்சுட்டு போறோம். இப்ப இதெல்லாம் செய்ய சொல்லி யார் சொல்றேன்னா எந்த எண்ணக்கரு சொல்றது? முன் எச்சரிக்கை எண்ணக்கரு சொல்றது. புரிஞ்சுதான் கதை? அவ கிரியத்தை விட என்ன அதிகமா இருந்தா தேரக்கூடிய பெருமதி அதிகமா இருந்தா அந்த தேரக்கூடிய பெருமதிக்கு அங்க என்ன இல்ல? பதிவு இல்ல. நோ எம்டிஸ். பதிவு இல்லைன்றது விளங்குறது தான் கணக்கு. பதிய வேண்டிய கட்டாயம்னு இல்லை. இவ்வளவுதான் புரிஞ்சிச்சு. அவ பதிவு இறுதி இருப்பு கணக்கு வரவோ பதிவெடுப்பு நட்ட இருக்கா இல்ல பிள்ளைகள் அவ வியாபார கணக்கு செலவுக்கு போகும். இவ்வளவுதான் இருப்பு தொடர்பான விதி. சொல்லுங்க அப்ப என்ன சொல்றது? இன்னொரு உதாரணம் பார்த்து இருப்பின கிரயம் பிள்ளைகள் 5 லட்சம். சரி, 50,000 இருப்பின கிரயம் 50,000. மதிப்பிட்ட விற்பனை விலை 70,000. மதிப்பிட்ட விற்பனை செலவு 10,000. இருப்பின கிரை 50,000, மதிப்பிட்ட விற்பனை 70,000, மதிப்பிட்ட விற்பனை செலவு 10,000. நடுவு லட்சத்துக்கு எவ்வளவு வரும்? நடுவு லட்சத்துக்கு எவ்வளவு வரும்? இப்ப நீங்க முதல்ல தேரக்கூடிய பிறகு கணிக்கிறது தானே? கணிச்சிங்களா? கணிக்கணும் தானே? கணிச்சா தானே முடிவு சொல்ல. கணிப்பீங்க 70,000 10,000 கணிச்சிருங்க. நீங்க பிறகு பார்த்துக்க. உங்களுக்கு கணிச்சிட்டீங்களா? எவ்வளவு தெரியும்? இப்ப 2 எது குறையும்? அப்ப நடைமுறை சொத்துக்கு எவ்வளவு வரும்? 50. வருமானம் கொண்டு எப்பவுமே என்ன வரும்? இப்ப இங்க 50,000. அப்ப என்ன 60 என்ன பதிவு? ஏன் பதிவு இல்லைன்னா கிரயத்தோட என்ன அதிகமா இருந்தா சேரக்கூடிய பெருமதி அதிகமா இருந்தா அதுக்கு என்ன இல்லை? அதை பதிந்தா என்ன உருவாகும்? லாபம். உண்மையான லாபமா உத்தேசித்த லாபமா? மதிப்பிட்ட லாபத்துக்கு உத்தேசித்த லாபத்துக்கு அக்கௌண்ட்ஸ்ல என்ன இல்ல? பதிவு இல்லை. எந்த எண்ணக்கரு சொல்றது? முன் எச்சரிக்கை எண்ணக்கரு சொல்றது. என்ன சொல்றது? வெளிநாட்டுல இருக்க உங்களோட உறவினர் சொல்றாரு, நான் வருவேன் அடுத்த மாசம் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் தாரே அப்படின்ட்டாரு. 10 லட்சம் ரூபாய் அப்படியா? சந்தோஷம். இதை சாக்காவனு பக்கத்து வீட்டுல ஒரு 2 லட்சம் கடை வாங்குனீங்க, முன் வீட்டுல ஒரு 5 லட்சம் ரூபாய் கடை வாங்குனீங்க, சிங்கர்ல போயிட்டு ஒரு 4 லட்சம் ரூபாய் பொருட்கள் கடை வாங்குனீங்க, இன்னும் 1 லட்சம் ரூபாய் மிச்சம் இருக்கு. ஒரு போன் கடைக்கு போயிட்டு 1 லட்சம் ரூபாய் போனும் கடை வாங்கி. சரியா? இப்ப 10 லட்சம் வந்துருச்சா? இப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அடுத்த மாசம் வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, வந்து எவ்வளவு தருவாங்க? வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க உங்க வீட்டுக்கு என்ன செய்யல? இப்ப வீட்டுக்கு வருவானுங்க. யார் அது? இது நமக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. இதே வணிகம். இந்த ஒரு வணிகமுமே தன்னுடைய லாபங்களை சொத்துக்களை என்ன செஞ்சா அதிகரிச்சு காட்டிட்டா அதன் பின் விளைவுகள் ஏகப்பட்டது இருக்கு. என்ன பண்ண கடன் கொடுத்தது கடன் கேட்க வரும். ஒவ்வொரு மிச்சரமே எசட் தீரமான ரெண்டும் அப்படிமே அவர் கேட்பானது. நீங்க கேட்கும்போது நம்ம பொய்க்குத்தானே சொல்லி அந்த மாதிரி விஷயம். அதிகமா லாபம் காட்டினா அரசாங்கம் என்ன செய்யணும்? அதிகமா வரி கட்ட வேண்டியும். அவன் பேர் சொல்லணும், நான் பொய்யத்தான் லாபம் கூட காட்டினு சொல்லி கொடுத்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்தோம். பொய் சொல்றது சொல்லி. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால எப்பவுமே வரக்கூடிய நட்டங்களோ செலவினங்களோ இருந்தா அதை முன்னெச்சரிக்கையா உடனடியா பதிவு. எதிர்பார்க்கிற லாபங்களோ வருமானங்களோ இருந்தா அதை உடனடியாக கணக்கில் என்ன செய்யாதீங்க? பதியாதீங்கன்னு சொல்லுங்க. எந்த எண்ணக்கரு சொல்றது? முன் எச்சரிக்கை எண்ணக்கரு சொல்லுது. ஓகே ஓகே தானே? ஓகே, என்னுடைய வேலை முடிச்சு. இனி இருக்கிறது யாரு வேலை? அவங்கள்ட்ட வேலை. இவ்வளவுதான் இருப்பு சீராக்கம். இனி கணக்கு செய்ய மட்டும் தான் இருக்கு. சரியா வீக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். கணக்கு செய்யும். அதுக்கு மறந்துட்டீங்க. சரி, ஓகே, போயிட்டு வாங்க.